வாட் ப்ரோ, ஒய் ப்ரோ, ஏன் ப்ரோ நீங்கள் உங்களுக்குள்ள எல்கேஜி பசங்க மாதிரி சண்டை போட்டுக்கிறீங்க. நான் விஜய் அவர்களை கேட்குறேன், ப்ராக்டிஸ் வாட் யூ ப்ரீச் ப்ரோ, ஒய் ப்ரோ டெல்லிங் லைஃப். கெட் அவுட்னு ஆரம்பிக்கிறாரு. பிரசாந்த் கிஷோர் விஜய் அவரை பார்த்து கெட் அவுட்னு அவரே சொல்றாரு. இதோட ஆச்சரியம் இந்தியாவிலே பார்த்ததில்லை. கெட் அவுட் ஆரம்பிச்சு ஒரு நிமிஷத்துல அருமை அண்ணன் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் பக்கத்தில் இருக்கிறாங்க. எல்லாம் கெட் அவுட்னு கையெழுத்து போடுங்க. உடனே ஆதவ அர்ஜுன் அவர் கையெழுத்து போடுறாரு, அண்ணன் புசி ஆனந்த் அவர் கையெழுத்து போடுறாரு. உடனே பிரசாந்த் கிஷோர் அவர் நான் கெட் அவுட்னு சொல்லிட்டு கையெழுத்து போடாமல் எஸ்கேப் ஆகி போயிட்டார். இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் அவங்களுடைய 2வது ஆண்டு துவக்கத்தில் விழா நடந்திருக்கு. சகோதரர் விஜய் அவர்கள் பேசும் பொழுது மத்திய அரசு மாநில அரசு ரெண்டையும் குறை சொல்லியிருக்கிறாங்க. வாட் ப்ரோ, ஒய் ப்ரோ, ஏன் ப்ரோ நீங்கள் உங்களுக்குள்ள எல்கேஜி பசங்க மாதிரி சண்டை போட்டுக்கிறீங்க. நான் விஜய் அவர்களை கேட்குறேன், ப்ராக்டிஸ் வாட் யூ ப்ரீச் ப்ரோ, ஒய் ப்ரோ டெல்லிங் லைஃப். இது சகோதரர் விஜய் அவர்களுக்கு நான் சொல்கிறேன், உங்கள் குழந்தைக்கு 3 மொழி, நீங்கள் நடத்துகின்ற விஜய் வித்யாசரம் பள்ளியில் 3 மொழி, ஆனால் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் குழந்தைங்களுக்கு 2 மொழி. வாட் ப்ரோ, ப்ராக்டிஸ் வாட் யூ ப்ரீச் ப்ரோ. அதாவது சொன்னதை நீங்கள் என்ன வாழ்க்கையில் நடந்துக்கிறீங்களோ அதே மாதிரி செய்யுங்க ப்ரோ அப்படின்னு விஜய் அவர்களுக்கு தமிழக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக இந்த நேரத்தில் நான் வலியுறுத்துகின்றேன். அதே நேரத்தில் கையெழுத்து இயக்கம் கெட் அவுட்னு ஆரம்பிக்கிறாரு. பிரசாந்த் கிஷோர் விஜய் அவரை பார்த்து கெட் அவுட்னு அவரே சொல்றாரு. இதோட ஆச்சரியம் இந்தியாவிலே பார்த்ததில்லை. கெட் அவுட் ஆரம்பிச்சு ஒரு நிமிஷத்துல அருமை அண்ணன் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் பக்கத்தில் இருக்கிறாங்க. எல்லாம் கெட் அவுட்னு கையெழுத்து போடுங்க. உடனே ஆதவ அர்ஜுன் அவர் கையெழுத்து போடுறாரு, அண்ணன் புசி ஆனந்த் அவர் கையெழுத்து போடுறாரு. உடனே பிரசாந்த் கிஷோர் அவர் நான் கெட் அவுட்னு சொல்லிட்டு கையெழுத்து போடாமல் எஸ்கேப் ஆகி போயிட்டார். அதனால் இந்த கெட் அவுட் ஆரம்பித்த 30 செகண்ட்லேயே இந்த கெட் அவுட்டுக்கான என்ன மரியாதை என்பது விஜய் அவர்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய சகோதரர் பிரசாந்த் கிஷோர் அவருடைய நடவடிக்கை நமக்கு காண்பித்து கொடுத்துருச்சு. அதனால் இந்த கெட் அவுட் இதெல்லாம் ஒரு காரணத்திற்காக இருக்க வேண்டும். எங்கேயும் யாரும் எந்த மொழியும் திணிக்கல. அதனால் ப்ராக்டிஸ் வாட் யூ ப்ரீச் ப்ரோ, வாட் ப்ரோ. நீங்களே ஸ்டேஜில் ப்ரோன்னு பொய் சொல்லாமா ப்ரோ. அதனால் அருமை சகோதரர் விஜய் அவர்கள் இதை செய்ய வேண்டாம் என்று அன்போடு வலியுறுத்தி, அதன் பிறகு பத்திரிகை நண்பர்களுக்கு கேள்வி இருக்கும். கேள்வி ஆனால் தோனி அவர்கள், ஆனால் தப்பு இல்லைண்ணே, பீகார்லேருந்து ஒருத்தவங்க வர்றாங்க, தமிழ்நாட்டில் அவங்களுக்கு ஒரு பேர் கிடைக்கிது, சந்தோஷம் தான். எல்லாம் இந்தியர்கள் தானே, நமக்கு எதாவது தமிழர்கள் எல்லோரையும் ஏற்றுக்கொள்கிறோம்ல, நம்ம யாரையும் நிராகரிக்கக்கூடிய தமிழர்களே இல்லையே. தமிழ்நாட்டுக்கு நல்லது யார் பண்ணாலும் ஏற்றுக்கிறோம். பிரசாந்த் கிஷோரனுக்கு ஒரே ஒரு கேள்வி, ஏனே டிஎம்கேவை கொண்டு வந்து உட்கார வச்சிங்க? நீங்கள் இவ்வளோ பேச்சு பேசுகிறீங்க, நானும் தோனியை போல் புகழ் பெற வேண்டும், நானும் பீகார் ஜார்க்கண்ட்லேருந்து வந்திருக்கேன்னு சொல்கிற பிரசாந்த் கிஷோர் அண்ணன் எதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தை கொண்டு வந்து ஆட்சியில் அமர்த்துங்க? அதற்காக மக்கள் எப்போதும் உங்களை மன்னிக்க மாட்டாங்க, அது உண்மை. தனிப்பட்ட முறையில் உங்களுக்கும் எங்களுக்கும் என்ன பிரச்சனை? தனிப்பட்ட முறையில் இன்னொரு மாநிலத்திலேருந்து வர்றீங்க, தமிழ்நாடு நன்றாக இருக்க வேண்டும் என்று எந்த வேலையை நீங்கள் செஞ்சாலும் இந்தியாவில் யாராக இருந்தாலும் தமிழர்கள் திரும்ப அந்த மரியாதையை கொடுக்கத்தான் போகிறாங்க. கிளாசிக் உதாரணம் தோனி அவர்கள். மொழி தெரியாமல் வந்தாங்க, சென்னை சூப்பர் கிங்ஸ் ஆடினாங்க, முழு தமிழ்நாடும் நம்முடைய வீட்டு பிள்ளையாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். அதனால தான் ஏற்றுக்கொண்டு நினைக்காதீங்க, நல்லது பண்ணுங்கள், எல்லோரும் ஏற்றுக்கொள்ளுங்க.